ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ போடல. என்னால் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இனி வர டேஸஸ்லாம் இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. என்னோடய பர்த்டேக்கு நான் டூர் போயிருந்தேன். அந்த டைமில் அங்கிள் பாத்ரூம்லேருந்து விழுந்து அவரோட ஹிப் அண்ட் தை போன் வந்துட்டு ப்ரோக் ஆகிடுச்சு. சர்ஜரி முடிஞ்சு இப்போ 4 to 5 days ஆகிடுச்சு. அப்போது நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு போயிட்டுருக்கேன். எனக்கே சொல்லப்போனால் எனக்கே தூக்கம், என்னோடய ஸ்டடீஸ் மொத்தம் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் பேக் டு நார்மல் எப்போ வருவேன்னு எனக்கே தெரில. சிச்சுவேஷன் இங்கே எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. நான் இது ஒரு நல்ல ஜேர்னியாக கொண்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்துட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு டீச்சிங் ஃபீல்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஒரு ப்ராக்டிஸிங்காக தான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ப்ரொஃபஷனல் கரியரில் வந்துட்டு எனக்கு டீச்சிங் ஃபீல்டோடு போகிறதுக்கு தான் ஆசை. அப்போ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸிங்க்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் தெரியல. பட் நான் இது கண்டினியூ பண்ணுறது தான் நானும் ரொம்ப ஆசைப்பட்றேன். பட் பார்க்கலாம். ஒரு ஒரு 2 weeks எடுக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் என்னால் கிளாஸஸ் எதுவுமே எடுக்க முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் எனக்கு என்னோட 10 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே எனக்கு இந்த கிளாஸ் பார்த்துட்டு வந்துட்டு ஃபீட்பேக் தந்துட்டுருந்தாங்க. மற்றவங்களெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. நான் இந்த வீடியோ போடுறது அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் சாரி, என்னோடய சிச்சுவேஷன் இது தான். பட் 2 weeksக்கு அப்புறமேட்டு பார்க்கலாம். சிச்சுவேஷன் எல்லாம் நார்மல் ஆகணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இங்கே எல்லாமே ஓகே ஆகணுங்கிறது மாதிரி. அண்ட் ஹோப் நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஓகே காய்ஸ், பாய்.